நாகர்கோவில் கவிதாலயா நாட்டியப்பள்ளி வழங்கும் பரதநாட்டிய அரங்கேற்றம், சலங்கை அணிவிழா மற்றும் நாட்டுவாங்க அரங்கேற்றம். இடம் MDP மஹால். நேரம் மாலை 4 மணி. அதிமுக உள்கட்சி விவகாரத்தில் ஆளுநருடனான சந்திப்பு தாமதமடைந்துள்ள நிலையில் CVS தரப்பின் அடுத்த வியூகம் என்ன என்பது குறித்த தகவல்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் தாய்மானவன். வணக்கம் தாய்மன். அடுத்தபடியாக CVS தரப்பின் அடுத்த வியூகம் என்னவாக இருக்கிறது? முழு விவரங்கள். எதிரொலியை பார்த்தோம் என்றால் அதிமுக 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தங்களுக்கு செல்வாக்கு மிக்க மண்டலமாக இருக்கக்கூடிய, கோட்டையாக கருதக்கூடிய மேற்கு மண்டலத்திலையும் கணிசமான தொகுதிகளை இழந்திருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அதிமுகவை பொறுத்தமட்டில் இந்த தேர்தல் தோல்விக்கான காரணம் என்ன என்பதை பொதுக்குழுவை கூட்டி விவாதிக்க வேண்டும் என்பது தொடர்ச்சியா அதிமுகவுடைய 2ஆம் கட்ட தலைவர்களுடைய கோரிக்கையாக இருந்து வருகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் கடந்த காலங்களில், கடந்த 2 வாரங்கள் பார்த்தோம் என்றால் தமிழகத்தில் யாருக்குமே பெரும்பான்மை கிடைக்கப்பெறாத ஒரு சூழல்ல தனிப்பெரும் கட்சியாக தவேக விளங்கினாலும் கூட பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாதனால தொடர்ந்து ஆட்சி அமைப்பதில் தொடர்ந்து சிக்கல்கள் ஏற்பட்டது. அத்தகைய ஒரு சூழல்ல தவேகவுக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தக்கூடிய வகையில் அதிமுகவுடைய முக்கிய கட்சி தலைவர்களாக இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்களாக இருக்கக்கூடிய SP வேலுமணி, CV சண்முகம், C விஜயபாஸ்கர், R காமராஜ், நத்தம் விஸ்வநாதன் உள்ளிட்ட முன்னாள் அமைச்சர்கள் தொடர்ச்சியா அதிமுக பூச்சி எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்தித்து வலியுறுத்துறாங்க. ஆனா அதே சமயம் அதிமுக பூச்சி எடப்பாடி பழனிசாமி தரப்புல தவேகாவுக்கான எதிர்நிலைப்பாடு, ஆதரவு இல்லாமல் எதிர்நிலைப்பாடு எடுத்திருந்த ஒரு சூழல்ல அதிமுக 2ஆக பிளவுபடுகிறது. குறிப்பாக அதிமுகவை பொறுத்தமட்டில் 47 MLAக்கள் இருக்கக்கூடிய நிலையில அதிமுக பூச்சி எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய 22 MLAக்கள் சட்டமன்றத்தில் தவேகாவுக்கு எதிரான நிலைப்பாடை எடுத்து அந்த ஃப்ளோர் டெஸ்ட்ல வாக்குகளை செலுத்துறாங்க. அதே போல தவேகாவுக்கு ஆதரவு தெரிவித்து SP வேலுமணி, CV சண்முகம், அதே போல R காமராஜ், C விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் அடங்கிய முன்னாள் அமைச்சர்களுடைய ஆதரவாளர்கள் இருக்கக்கூடிய 25 MLAக்கள் தவேகாவுக்கு ஆதரவு நிலைப்பாடு எடுக்கிறாங்க. இப்படிப்பட்ட நிலையில் தான் கட்சியுடைய தலைமையுடைய உத்தரவை மீறி குறிப்பாக சில MLAக்கள் செயல்படுவதாக கூறி 26க்கும் மேற்பட்ட நிர்வாகிகளை அதிமுக பூச்சி எடப்பாடி பழனிசாமி கட்சி பொறுப்புகளில் இருந்து விடுவிக்கிறார். அதே சமயம் தங்களை விடுவித்தது செல்லாது என தெரிவித்து CV சண்முகம், SP வேலுமணி தரப்பினர் தொடர்ச்சியா பல்வேறு நிகழ்வுகளில் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது இந்த விஷயங்கள்லாம் சுட்டிக்காட்டுறாங்க. குறிப்பா அதிமுக 2ஆக பிளவுபட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல 2 அணிகளாக செயல்படக்கூடிய ஒரு நிலையில அதிமுக பூச்சி எடப்பாடி பழனிசாமி யாரையுமே பொதுக்குழு செயற்குழுவை மீறி நீக்க முடியாது என்ற ஒரு உத்தரவு இருப்பதாகவும் நீதிமன்ற வழிகாட்டுதலின் அடிப்படையில் அதுபோன்ற நீக்கம் என்பது செல்லுபடி ஆகாது என்பதை CV சண்முகம் அவர்களது தரப்பு தொடர்ச்சியாக தெரிவித்து வராங்க. அதே சமயம் தொடர்ச்சியா அடுத்த கட்டமாக அரசியல் ரீதியிலான நகர்வுகளை எடுப்பதற்கும் MRC நகரில் இருக்கக்கூடிய அலுவலகத்தில் தொடர்ச்சியா ஆதரவு MLAக்களுடனான ஆலோசனை கூட்டத்தில் CV சண்முகம் தரப்பு ஈடுபட்டு வராங்க. குறிப்பா அதிமுக பூச்சி எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தமட்டில் அதிமுக சட்டமன்ற குழு தலைவராக எடப்பாடி பழனிசாமியும் கொறடாவாக அக்ரி கிருஷ்ணமூர்த்தியையும் நியமிக்க வேண்டும் என தற்காலிக சபாநாயகர் கருப்பையாவை சந்தித்து கடிதம் வழங்குறாங்க. அதன் பிறகாக சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்பட்ட JCD பிரபாகரையும் சந்தித்து கடிதத்தை வழங்குறாங்க. இதற்கு மாறாக எதிர்முகமான CV சண்முகம் அவரது தரப்பில் பார்த்தோம் என்றால் சட்டமன்ற குழு தலைவராக அதிமுகவுடைய குழு தலைவராக SP வேலுமணியும் கொறடாவாக விஜயபாஸ்கரையும் நியமிக்க வேண்டும் என தெரிவித்து 2 இடத்திலையும் கடிதத்தை வழங்குறாங்க சபாநாயகர்கிட்ட. அப்படிப்பட்ட நிலையில சபாநாயகர் இன்னும் எந்த விதமான முடிவும் எட்டாத ஒரு சூழல் இருக்கிறது. யார் சட்டமன்ற குழு தலைவர், யார் கொறடா என்பதே இங்கே அதிமுக பொறுத்தமட்டில் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக எழுந்திருக்கிறது. சபாநாயகரை பொறுத்தமட்டில் 90 நாட்களுக்குள்ளார சபாநாயகர் ஒரு முடிவை எடுக்கலாம் என்பது விதிகளாக இருக்கக்கூடிய நிலையில் சபாநாயகர் எப்போது இதற்கான முடிவை எடுப்பார் என்ற ஒரு கேள்வி என்பது எழுந்திருந்தது. அதே சமயம் பார்த்தோம் என்றால் அதிமுக பூச்சி எடப்பாடி பழனிசாமி தரப்புல குதிரை பேரம் நடைபெறுவதாகவும் தொடர்ந்து அதிமுக MLAக்களை தவேகா தங்களுடைய குதிரை பேரத்தால இழுக்க முயற்சி செய்வதாகவும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை அதிமுக பூச்சி எடப்பாடி பழனிசாமி தரப்புல வலியுறுத்திய வண்ணம் இருந்தாங்க. குறிப்பா ஆளுநரை சந்தித்து இது தொடர்பாக புகார் அளிப்பதற்கும் திட்டமிட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் சபாநாயகர் ஒருதலை பட்சமாக செயல்படுகிறார். குறிப்பாக தவேக ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்திருக்கக்கூடிய CV சண்முகம், SP வேலுமணி தரப்புக்கு ஆதரவாக சபாநாயகர் செயல்படுகிறார் என்பதை ஒரு குற்றச்சாட்டு வைக்கக்கூடிய வகையில் ஆளுநரை சந்தித்து முறையிடுவதற்கு தயாரானாங்க. ஆனால் அந்த விஷயங்கள் என்பது காலதாமதம் என்பது ஏற்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில தான் CV சண்முகம்
மற்றும் எஸ்பி வேலுமணி அடுத்ததாக என்ன செய்ய போறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி என்பது எழுந்திருக்கிறது. அந்த வகையில் பார்த்தோம் என்றால் கொங்கு மண்டலத்தை பொறுத்தமட்டில் எஸ்பி வேலுமணி அவர்களும், வடக்கு மண்டலத்தை பொறுத்தமட்டில் சி.வி. சண்முகம் அவர்களும் தங்களுக்கான செல்வாக்குமிக்க அதிமுகவுடைய இரண்டாம் கட்ட தலைவர்களாக இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட நிலையில தான் அதிமுகவுடைய பொதுக்குழு உறுப்பினர்கள் அனைவரையுமே திரட்டி அனைவரிடையுமே கையொப்பம் பெற்று பொதுக்குழுவை உடனடியாக கூட்ட வேண்டும் என்ற ஒரு நிபந்தனையை எடப்பாடி பழனிசாமி முன்னர் வைப்பதற்கு சி.வி. சண்முகம் மற்றும் எஸ்பி வேலுமணி தரப்புல தயாராகி இருக்கிறாங்க. அதற்கான பொதுக்குழு உறுப்பினர்கள் நேரில் சந்தித்து கையொப்பம் பெறக்கூடிய காட்சிகளை கடந்த சில நாட்களாக நம்மளால பார்க்க முடியுது. அதே சமயம் அதிமுக பூஜை எடப்பாடி பழனிசாமி தரப்புல பார்த்தோம் என்றால் பொதுக்குழு உறுப்பினர்கள் யாருமே கையொப்பம் இடக்கூடாது என்பதை வலியுறுத்தக்கூடிய வகையில் தன் தரப்பு நிர்வாகிகள் மூலமாக தொடர்ந்து பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் இருக்கின்றன. அதிமுகவை பொறுத்தமட்டில் விரைவில் பொதுக்குழுவை கூட்ட வேண்டும், தோல்விக்கான காரணம் என்ன, கூட்டணி நிலைப்பாட்டை சரியாக எடுக்காததுக்கான காரணம் என்ன என்பது தொடர்பாக விவாதிக்க வேண்டும் என்பதை முன்னிறுத்தக்கூடிய வகையில தான் சி.வி. சண்முகம், எஸ்பி வேலுமணி தரப்பு அணியினர் அதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. தேவைப்படக்கூடிய பட்சத்தில் சட்ட வல்லுநர்களுடனான ஆலோசனையும் நடைபெற்று வருகிறது. இந்த சட்ட வல்லுநர் ஆலோசனைக்கு பிறகாக தேவைப்பட்டால் தேர்தல் ஆணையத்தையும் நாடுவதற்கு தயாராகி இருப்பதாக தகவல்கள் இருக்கின்றன. தொடர்ச்சியாக எம்ஆர்சி நகரில் இருக்கக்கூடிய அலுவலகத்தில் இது தொடர்பான ஆலோசனை தான் அடுத்தடுத்த நாட்களில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. என்ன செய்ய போகிறார் எஸ்பி வேலுமணி மற்றும் சி.வி. சண்முகம் தரப்பினர், அதற்கு மாறாக எடப்பாடி பழனிசாமி என்ன செய்ய போகிறார் என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. சி.வி. சண்முகம் தரப்பில் பார்த்தோம் என்றால் எஸ்பி வேலுமணி அவர்கள் சட்டமன்ற குழு தலைவராகவும் கொறடாவாக விஜயபாஸ்கர் நியமிக்க வேண்டும் என தொடர்ச்சியா சபாநாயகருக்கு அழுத்தம் என்பது கொடுக்கப்பட்டு வருகிறது. சபாநாயகர் என்ன முடிவெடுக்க போகிறார் இந்த விவகாரத்திலும் என்பது ஒரு கேள்விக்குறியாகவே இருந்து வருகிறது. அதிமுக உள்கட்சி விவகாரத்தில் ஆளுநருடனான சந்திப்பு தாமதமடைந்துள்ள நிலையில் சிவிஎஸ் தரப்பின் அடுத்த வியூகம் என்ன என்பது குறித்து எமது செய்தியாளர் தாயுமானவன் விவரிக்க நாம் கேட்டோம். உங்கள் தகவல்களுக்கு நன்றி தாயுமானவன். நாகர்கோவில் கவிதாலயா நாட்டியப்பள்ளி வழங்கும் பரதநாட்டிய அரங்கேற்றம், சலங்கை அணிவிழா மற்றும் நாட்டுவாங்க அரங்கேற்றம். இடம் MDP மஹால். நேரம் மாலை 4 மணி.